world that keeps changing. Think that it's progress you're making. Copy and paste pretty faces all the time. Pictures so perfect we play through, only cause you set up the angle. Web that you weave got us tangled, caught in what's before our eyes. Show off your fantasy reality, whoa, that's yours, but I'll keep doing mine. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு உக்கடம். ஸோ உக்கடம் லேக்கில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சுற்றி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வேறு லெவலில் மாற்றிட்டாங்க. ஸோ அது என்னென்ன மாற்றங்கள், உள்ளே என்னெல்லாம் ஹிடன் பிளேசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு இதுக்குள்ளே யாரும் எந்த இதுவும் அலோவ் பண்ணது இல்லை. பட் நான் போய் பர்மிஷன் கேட்டதுக்கு அவங்க என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவே பெரிய விஷயம். அண்டு இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் ஃபுல்லாக இதுக்குள்ளே என்னென்ன பிளேஸ் இருக்குது, எப்படி கொண்டு வர போகிறாங்க, அண்டு என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த ரோடு பின்னாடி தெரியுங்களா, அந்த ரோட்லேருந்து இதுதான் ஸ்டார்டிங் சைடு வருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஸோ அந்த ஒரு இது இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து இதே மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அங்கங்கே உட்காந்துருக்கிற மாதிரி கொஞ்சம் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்துருக்கிற மாதிரியும் இங்கே அதுக்கடையில் கொஞ்சம் புஷ்ஷெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வியூ பாருங்கள், ரியலி சூப்பர். இங்கேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த டவரை பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது அந்த டவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் பார்த்தும் என்னெல்லாம் இருக்குன்ற நான் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நிறுத்தாமல் பாருங்கள். ஸோ தூரில் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் வருதுன்றது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் பார்ட் 1 வீடியோ இதோடது. இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் என்னெல்லாம் அப்டேட் வருது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இடமா காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடன் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேம்பூ ஸ்டிக்காக தான் இருக்குது. அண்ட் ஃப்ளார்ஸ்லாம் பாருங்கள். ஸோ உட்காரத்துக்கான ஒரு இடமும் இருக்குது. அண்ட் இந்த இடத்த பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேருந்து ஒரு வியூ பார்க்கும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூரில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்னு எனக்கு வருது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் நம்ம இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா வர்ற இந்த இடத்த தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்றது நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கால் வச்சோம் அப்படின்னா கால் வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது, நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் மண் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள்,
எப்படி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பொசிஷன் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பார்க்குக்கான ஒரு பொசிஷன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேக் வியூ அண்ட் கிட்டத்தட்ட போட் ஹவுஸ் கூட இங்கே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வியூ வந்துட்டு இப்போதைக்கும் இப்படி இருக்குது. அண்ட் பாருங்கள், ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடத்த தான் நம்ம மெயினாக வந்துட்டு எல்லா இதுலேயும் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போவும் இங்கே ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேலே இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு எங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த இடத்துலேயே இருக்கிறதுலே ஹைட்டான ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் அந்த கோவின்ற வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. பட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அது கலர்ஃபுல்லாக இல்லை, ஏன்னு தெரில. அண்ட் அதுக்கு நேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு மேலே தான் நான் இருக்கேன். ஆனால் இன்னும் சுற்றி பார்க்கணும் என்னென்ன இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அஃபிஷியலாக இப்போ யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேலை நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்திருக்கோம். அண்ட் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல அஃபிஷியலாக வந்துட்டு ஆடிட்டோரியம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மியூசிக் கரையா சிறுவாணி தண்ணிடா சும்மா இந்த அக்கறையா எங்காலுங்க குணமே இதுதான் நதிக்கர நாகரீகம் நம்ம நொய்யல்லாத்து பரம்பரடா சாதிய தூக்கி போடு இந்த உலகமே நம்ம ஒரு பரடா கோவை நகத்து கோவை நகத்து கோவை நகத்து எங்க ஊரு கோயமுத்தூர் நகத்து கோவை நகத்து கோவை நகத்து எங்க ஊரு கோயமுத்தூர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான். ஆக்சுவலாக இதுக்கு மேலே கவர் போட்டு அதோட கலரை மறைச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இருந்து இந்த இடம் மூலமாக ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமா தான் இருக்கும் இந்த இடத்துல. அண்டு இங்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மெயினாக வரப்போகிறது என்ன அப்படின்னா ஒரு பார்க்கு. உள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பார்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அவுட்ரு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் போட் ஹவுஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இந்த லைன் ஃபுல் அங்கே இருக்கிற இடம் தான் போட் ஹவுஸ் செக்ஷன். ஸோ இப்போ நான் வந்துட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன ஏதுன்ற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதாவது முதல் ஒரு விஷயம் பார்க் இருக்குது இங்கே. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாக்கிங் பிளேஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியே வந்துட்டு வாக்கிங்க்கான பிளேஸ் கொண்டு வராங்க. பட் இப்போ ரொம்ப சுற்றுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. ஏன்னா இன்னும் பாதி ஒர்க் அந்த பக்கம் முடிக்கலை. அதனால் வந்துட்டு இந்த பக்கம் மட்டும் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரியலி வந்துட்டு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா. அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸோ ஜிம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு அது இன்னும் என்ன வரப்போகுது அப்படின்னா மெயினாக போட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ போட் ஹவுஸ்ன்றது இங்கே கொண்டு வந்துட்டா கோயம்புத்தூர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரும். நம்ம போட் ஹவுஸ்க்காக இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கு போவோம். அண்டு கிட்டத்தட்ட இதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் டைப் வெரைட்டி கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டால் எல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட் டைப் வெரைட்டி கொண்டு வர போகிறாங்க இந்த இடத்துல. அண்ட் ஓவராலாக எனக்கு சுற்றி சுற்றி பார்க்கும்போது எல்லா இடமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பாருங்கள், குட்டி நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் தான், அதாவது
இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு இது கொண்டு வருவாங்க. மீன் என்ன சொல்கிறது, கேண்டீன் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடமும் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம இப்படி போனால் தான் போட்டிங்க்கான ஒரு இது. ஸோ நிறைய பேர் வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க, இங்கே வந்திருப்பீங்களா எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு இந்த இடமும் போய் காமிக்கிறேன். Life in a world that keeps changing. Think that it's progress you're making. Copy and paste pretty faces all the time. Pictures so perfect we play through. Only cause you set up the angle. Web that you weave got us tangled. Caught in what's before our eyes. Show off your fantasy reality. Whoa, that's yours but I'll keep doing mine. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கனெக்ஷன் கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பல வெயிட் வரைக்கும் தாங்கக்கூடியது தான். அண்டு நீங்கள் மெதுவாக நின்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ளோட் ஆகிற ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த இடத்துல ஆகலை. அண்ட் இங்கே கண்டிப்பாக அந்த ஃப்ளோட் ஆகிற ஃபீல் வந்துட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இங்கே நடக்கும்போது. ஸோ சீரியஸ்லி ஆசம் பிளேஸுங்க கோயம்புத்தூர். இந்த அண்டு இங்கேருந்து நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளைஓவர் அண்டு நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் ஓவராலாக இடம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் லுக்காக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன இடம் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. அது இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த இடத்த இது பண்ணுறவங்க, ஐ மீன் அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்தே பாருங்கள் ஐ லவ் கோவைங்கிறது அந்த கடைசியில் இருக்குது. இது வந்துட்டு மிடில் கரெக்டாக சொல்ல போச்சு அப்படின்னா அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் மிடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸோட இந்த செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ இங்கே நின்றுருக்கோம். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கின்னு பார்த்து சன் செட்டிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக நான் நிறைய வாட்டி வரும்போது எனக்கு அந்த பக்கம் வந்துட்டு சன் ரைஸ் ஆகிறதும் சன் செட் ஆகிறதும் சன் செட் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈவினிங் டைம் சன் செட் ஆகிறது அந்த பக்கம் தெரியும். ஸோ பாருங்கள், இதுதான் இந்த இடம் பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம போய் இப்போ பார்த்துட்டு வந்த இடம். சீரியஸ்லி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே கேட்டுட்டு போய் விடலை, ஓகேங்களா. மீடியா வந்த டைம் மட்டும்தான் வந்து விட்டாங்க. அண்டு அங்கே ஒருத்தர் ரொம்ப தங்கமான மனுஷர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் என்னை வந்துட்டு சரிப்பா ஓகே போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் நான் பேசி இது பண்ணேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் மாதிரி ஆகலை. ஸோ அந்த டைம் வியூ பார்த்தீங்கன்னா அடி பொலின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், சீரியஸ்லி சூப்பருங்க. ஸோ இந்த இடம் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், வீடியோ இதோட முடிவு கிடையாது. ஸோ இன்னும் இதுக்கு மேலே வீடியோ என்ன இருக்குன்றதை நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடமும் முடிந்து விட்டது. ஸோ இதுக்கு மேலே பாருங்கள் நிறைய இந்த பிளாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் ஒன் திங், இப்போ என்னோடய இது வேறு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் கழட்டு இங்கே வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு உட்காரதுக்கு நிறைய இடம் இருக்குது, தெரியுதுங்களா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் இப்போ மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 சில்ட்ரன்ஸ் பார்க் வருது, 2 ரெஸ்டாரண்ட் கொண்டு வராங்க, 3வது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கேண்டீன், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க.
அண்ட் மெயினாக நான் காமிச்ச இடம் இருக்கு இல்லையா போனது, அது வந்துட்டு போட் ஹவுஸ் அங்கே கொண்டு வராங்க. தென் அந்த ஐ லவ் கோவைங்கிறது அங்கே லைட்டு ஏதோ லைட்னிங் சம்திங் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அண்ட் வாட்டர் ஃபவுண்டன் அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லைட்டு போட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஆக போகுது. அந்த நைட் ஆகும்போது நல்லா நமக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி இந்த இடம் சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஆனால் நான் இந்த மாதிரி வரும்னு நினச்சி பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள். அகெயின் ஹெல்மெட் போட்டு ஆக்சுவலாக மழை துளிக்குது இங்கே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி சில கொஞ்சம் பாடியோட இதுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு மண் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் அந்த போட் ஹவுஸ் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், கிளாஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பர். ஆக்சுவலாக எதுலேயுமே நான் கையை வைக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, மெயினாக கோவிட் காரணத்தினால. பாருங்கள், கேண்டீன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ ஒரு கண்டெய்னர் பேஸ்டு கேண்டீன்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆடிட்டோரியம்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பாதி வந்துட்டு என்னால் முடியல. ஹெல்மெட்டும் போட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கழட்டி எங்கேயும் வைக்க முடியாது, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஹெல்மெட்டும் போட்டு லாக் எடுத்து பாதி தூரம் நடந்து வந்துட்டேன் நான். ஸோ அங்கே ஒரு என்னமோ கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல, அது என்னன்றது எனக்கும் புரியல. ஏதோ ரோலாகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எனக்கும் புரியல, அது போய் தான் நம்ம பார்க்கணும். அது வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ மறுபடியும் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. அண்ட் மறுபடியும் இது வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். இல்லை, பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பட் நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டோம். அண்ட் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நான் தப்பான விஷயத்துக்கு போட கிடையாது. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் என்னென்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையோ, அதாவது வந்துட்டு 200 மீட்டருக்கு அண்ட் 100 மீட்டர். ஸோ அதோடைய இடம் பொறுத்து வேறு ஆகிற மாதிரி ஒரு இடத்துல பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு வியூ. ஸோ நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருந்துச்சு. நான் வந்திருந்தேன், ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் வியூன்னு சொல்கிற மாதிரி இடம். ஸோ நம்ம நின்று பார்த்துக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு நாய் பார்த்து குலைக்குது. அந்த நாய் இதுக்குள்ளே இது வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, நாய் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இங்கே வந்துட்டேன். இனி இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு என்கிட்ட SLR கேமரா இல்லாததுனால உங்களுக்கு அந்த நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்க முடியல, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் போக போக கண்டிப்பாக நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலாக என்னோடய அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது 50% கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க இல்லை, 78% வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மறுபடியும் பாருங்கள், ஸோ மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரியே தான் இது கடைசி வரைக்கும் போகும். ஸோ கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆடிட்டோரியம், ஐ மீன் ஓப்பன் ஆடிட்டோரியம், சுற்றி எல்லாருமே உட்காந்துக்கலாம். அண்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா
ரவுண்டு அதுக்குள்ளே லேக் போகிற மாதிரி இருக்கும். அது செட்டப் நடந்துகிட்ருக்கு. அண்ட் சுற்றி எல்லாருமே உட்காந்து அது நல்லா ரெஸ்ட்டு பார்க்குற மாதிரியான ஒரு இடம் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அமைதியாக இருங்க, பேர்ட்ஸ் காமிச்சு. ஐ திங்க் அது ஃப்ளெமிங்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேர்டு வெரைட்டி தான் இங்கே இருக்குது இப்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா பெலிகன்ஸும் கூட இருக்குது. 2 வெரைட்டி பெலிகன்ஸ் இருக்குது. பட் அதோட பேர்லாம் தெரியாது, ஏன்னா அதோட பாடியை வச்சு சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதோட வாய்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் கலர் கலராக இருக்குது. மேபி ஒரே வெரைட்டியில் கூட இருக்கலாம். பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அங்கேருந்து நம்ம ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். எனக்கு நடந்து ஒரு வழி ஆகிவிட்டது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நடந்து போகிற மாதிரி தான், ரேஸ் கோர்ஸ் மாதிரி. கிட்டத்தட்ட இது ரேஸ் கோர்ஸோட பெரிய ரவுண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே எனக்கு முடியல, அந்தளவுக்கு டயர்டாகிடுச்சு. ஸோ அந்த பக்கமெல்லாம் மழை வருதுன்னு நினைக்கிறேன். தவுடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா டெட் எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச மாதிரியான ஒரு ஃபர்னிச்சரில் ஒரு ஓப்பன் ஸ்கோப் இடம் தான் இருக்கும். ஸோ இப்போது மீண்டும் நம்ம திருப்பி அங்கேயே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபுல் நம்ம ரவுண்ட் அடிக்க முடியல. ஐயோ, என்னால் முடியலன்னு சொல்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த இடம் மட்டும் தான் இருக்கிறதுல மெயினான இடம். ஸோ நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இந்த வந்து மெயின். பட் சுற்றி பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டும் அண்ட் நிறைய கேன்டீன்ஸும் வரப்போகுது. அண்ட் அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்ட் 2 2வது வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுமே ஒரு போட்டுருவேன். இன்னும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. இந்த ஒரு கம்மிங் 6 மந்த்க்குள்ளார இந்த வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 வீடியோன்றது பார்த்திங்கன்னா இதோட பார்ட் 2 சீரீஸுங்கிறது நான் வேறு தனியாக போடுவேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னி மறுபடியும் அடுத்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில், ஸோ அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் தான் செட்டில்டு, கோயம்புத்தூர்லேயே வாழ்ந்து அண்ட் இங்கே இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம லைட்னிங் செட்டப்லாம் நம்மளுக்காக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஆனால் தான் போடுவாங்களாமா. ஸோ இருந்தாலும் அவங்க போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ பார்ட் 2ல் உங்களை மீண்டும் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பார்ட் 2 மறக்காமல் அது என்னென்ன லைட்னிங்கிறத நான் காமிக்கிறேன்.